ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாரும் உங்கள் மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது சொல்லுங்க. ஹெட்டிங் பாருங்க. இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது? ஹெட்டிங்கில் இருக்கு பாருங்க. பைபிளில் 56வது சங்கீதம் ஹெட்டிங் பாருங்க. தலைப்பு அதாவது பெலிஸ்தியர் தாவீதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தாவீதை கைது பண்ணியாச்சு. எவ்வளோ பெரிய நெருக்கம் பாருங்க. பெலிஸ்தருக்கு ஜென்ம விரோதி மாதிரி தாவீதை கண்டாலே பெலிஸ்தருக்கு பிடிக்காது. கண்ட மாத்திரத்தில் கொல்ல பார்ப்பாங்க. காரணம், இந்த தாவீது சின்ன வயசில் இருக்கும்போதே கோலியாத் என்னும் வீரனை கொன்று போட்டான். தாவீது உயிரோடு இருக்கும் வரை பெலிஸ்தரை கொன்னுக்கிட்டே இருந்தான். பெலிஸ்தருக்கும் தாவீதுக்கும் ஆகவே ஆகாது. அந்த சூழ்நிலையில் இங்கே தாவீது சங்கீதம் பாடுகிறார் இல்லையா? நம்ம பாடுவோமா? நெருக்கத்தின் நேரத்திலே அவர் சங்கீதம் பாடுகிறார். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். டெய்லி ஒரு நாள் கூட அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. தாவீது சிறு வயது முதல் என்னைக்கு போர்க்களத்தில் அடி எடுத்து வச்சாரோ அன்னையிலிருந்து மரண பரியந்தம் தாவீது யுத்த வீரனாக இருந்தார். அதனால தான் கர்த்தர் இரத்த கரம் படிந்தவன், இரத்த கரை படிந்தவன் நீ அப்படின்னார். உன் கை இரத்த கரையா இருக்குப்பா, நீ கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. உன் மகன் தான் என்ன செய்வான், அதை கட்ட முடியும் அப்படின்னாரு. அந்த தாவீது எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் ஒடுக்கப்பட்டாலும் முடிவிலே கர்த்தருடைய சமூகத்தில் தான் போய் உட்காருவார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தினந்தோறும் சிலர் நம்மை நெருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். மனிதர்கள் உங்களை விழுங்க பார்க்கலாம், தினந்தோறும் உங்களோடு போராடலாம். 14வது வசனத்தில் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆம் தேவ ஜனமே, எத்தனையோ பேர் உங்களை விழுங்க பார்ப்பாங்க, எத்தனையோ பேர் உங்களை தள்ளிவிட பார்ப்பாங்க. உங்களுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வாங்க. ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு துணையாக நிற்கிறார். 2வது வசனத்தில் என் சத்துருக்கள், வாசிங்க 2வது வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். இங்க தாவீது சும்மா இருந்தாலும் விரோதிகள் என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க, அவனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அங்க தாவீதின் கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை. தாவீதின் கரம் குறுகி போகலை. எல்லாரும் அவனை விழுங்க பார்க்காங்க, அவனை கொல்ல பார்க்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? உபாகமம் 28:8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து 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 எதிரிகள் என்ன செய்கிறாங்க, வைத்தறிச்சல்ல உங்களுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதான், பயப்படவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எவனும் என்னை மேற்கொள்ள முடியாது. 3வது வசனம் சொல்லுகிறது,
நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். இதுதான் முக்கியம். ஊரே பயங்காட்டும், உலகமே பயங்காட்டும், தொழில் பயங்காட்டும், குடும்பம் பயங்காட்டும். எப்பெல்லாம் பயம் வருகிறதோ அப்பொழுது என்ன செய்யணுமா? கர்த்தரை நம்பணுமா. கர்த்தரை நம்ப 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 கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களுக்கு மேல் வாக்குத்தத்தங்களை தருகிறார். இங்க ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1. எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருகிறதோ, நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். இங்க பெலிஸ்தர் சுத்தி வளைச்சி அரெஸ்ட் பண்ணியாச்சு. தாவீது மேல அவ்வளவு வெறியா இருக்கான், அவ்வளவு பேர். ஆனா தாவீது சொல்றாரு, எனக்கு பயம் வருதா? வரட்டும். பயம் வருகிற நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன். அதாவது எனக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும்னா ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கே சேலஞ்சு கொடுக்குற ஒரு ஆளு. ஆமாம், வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும், என்னுடைய பலத்தினால நான் ஜெயம் எடுப்பேன், என் பராக்கிரமத்தினால ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். வரட்டும், எவ்வளோ எதிரி வேணாலும் வரட்டும், எவ்வளவு துஷ்டன் வேணாலும் வரட்டும், நான் உண்மை நம்புவேன். பட்டக்குன்னு சரண்டர் ஆயிடுவார். ஆமாம், நீங்கள் தாவீதோட ஸ்டோரி ஃபுல்லாக பாருங்கள். நல்ல சேட்டைக்கார மனுஷன், நல்ல சேட்டையெல்லாம் பண்ணிட்டு பொத்துன்னு ஆண்டு காலில் போய் விழுந்துருவார். மனுஷன் காலில் ஒரு நாளும் விழ மாட்டார். மனுஷனுக்கு ஒரு நாளும் பயப்பட மாட்டார். ஆமாம், அவ்வளோ தைரியசாலி. ஆனால் ஆண்டவர் மீது ஒரு நடுக்கம் இருக்கும், கர்த்தர் மீது ஒரு பயம் இருக்கும். 4வது வசனத்தை வாசிங்க. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? எவ்வளவு தைரியம் பாருங்க. நான் இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இப்போ தாவீதை பிடிக்க பெரிய மிலிட்ரி இராணுவத்தின் சிறந்த வீரர்கள் தான் வருவாங்க. அவ்வளோ பேர் சுற்றிட்டாங்க அவ்வளோ பேர் தாவீதை. இப்போ தாவீது மாட்டிக்கிட்டார், கூட இருக்கிறவங்களாம் ஓடிட்டான். தாவீது தன்னந்தனியாக மாட்டிக்கிட்டார். இப்போ அந்த நேரத்துலையும் எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். இப்படி டயலாக்காக சொல்லிட்டு இருப்பார். நினச்சிட்டு இருக்கீங்களா? வெறும் டயலாக் அடிக்கிற ஆள் கிடையாது தாவீது. இந்த பேசுகிற கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு 50 பேரையாவது அடித்து காலி பண்ணியிருப்பார். ஆமாம், பக்கத்தில் நெருங்க முடியாது தாவீதுட்ட யாரும். ஆனால் அந்த தாவீது வார்த்தைக்கு வார்த்தை கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருப்பார். தேவ ஜனமே, என் ஆவிக்குரிய சகோதரனே, சகோதரிய, பிள்ளைகளை, நீங்கள் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருங்க, உங்களுக்கு பயங்கரமான டேலண்ட்லாம் இருக்கட்டும், நல்லது தான். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தரே செய்தார், அவரே என் பராக்கிரமசாலி, அவரே எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னு துதி கன மகிமையை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க 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 அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் அப்படி புலங்காகிதம் அடைவார். டடா, என் பிள்ளைய பாரு, அவனே பெரிய பயில்வான் தான், அவனே பெரிய பராக்கிரமசாலி. ஒரே நேரத்தில் சிங்கம் கரடி எல்லாம் தாடையை கிழிச்சு போட்டவன் சின்ன வயசுலேயே கோழியத்தை அடித்து தூம்சம் பண்ணி தலையை துண்டை வெட்டி எடுத்துட்டான். அவன் வாழை எடுத்த ஒத்த கல்லை வச்சு அடிச்சுட்டு கோழியாத்து வாழை எடுத்து கோழியாத்து தலையை வெட்டி தனியாக தூக்கிடுவான். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அவன் சின்ன வயசில். ஆனால் அவன் கொடுப்பது துதி கன மகிமையே கர்த்தருக்கு. கோழியாத்து கேட்குறான், டேய் நான் என்ன நாயாடா, கல் எடுத்துகிட்டு வந்திருக்க அடிக்கிறதுக்கு, நான் நாயா? உடனே தாவீது என்ன சொல்லுவார்? சின்ன பையன், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். ஆம் தேவ ஜனமே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமம். அந்த நாமத்தை கொண்டு எங்க வேணாலும் போங்க,
எவனை வேணாலும் எழுத்துருங்க. வம்படிக்கு இல்லை, திமிருக்கு இல்லை. உங்களை எதிர்ப்பவர்களை, உங்களை விழத்தள்ளுபவர்களை இயேசு என்னும் நாமத்தை கொண்டு நீங்கள் விழத்தள்ளுவீர்கள். 9வது அடுத்த எத்தனாவது வசனம்? 5வது வசனத்தை வாசிங்க. நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். நித்தமும் என் வார்த்தையை புரட்டுகிறார்கள். அப்படின்னா நீங்க சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்லுவாங்க. நீங்க செய்யாததெல்லாம் செஞ்சோம்னு அக்கிரமான காரியத்தை உங்க மேல சுமத்துவாங்க. ஆமா, நீங்க அதை பத்தி பேசியே இருக்க மாட்டீங்க. ஆனா இவங்க தான் சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு புரணி பேசுவாங்க உங்களை பத்தி. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவர்கள் ஏகமாய் கூடுவார்கள், நீங்க தனியா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். அவர்கள் ஏகமாய் கூடி உங்களுக்கு குழி வெட்ட பார்ப்பான், உங்களை தள்ளிவிட பார்ப்பான். ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? சங்கீதம் 9:15 வாசிங்க. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய கால்களே அகப்பட்டு கொண்டன. அதோடு கூட இந்த 7வது தொடர்ச்சி வாசி சங்கீதம் 56. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். அந்த குழியில யார் தள்ளி விடுதா? ஜனங்கள் வெட்டின குழியில தாங்களே விழுந்தார்கள். எப்படி விழுந்தார்கள்? கர்த்தருடைய கோபத்து நிமித்தமாக. இங்க சங்கீதக்காரன் சொல்றான், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினாலே தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். அவன் என்ன அர்த்தம்? இவன் நீங்க விழணும்னு குழி வெட்டிக்கிட்டு இருப்பான் உங்க காலுக்கு கீழே. ஆண்டவர் அவனே போட்டு உள்ள போட்டு மூடிட்டு போயிடுவார். இந்த ரகசியம் தெரியாம உங்களுக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம். நீங்க அந்த கூட்டத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார். சிலர் படுற பாட்டெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. பார்த்துட்டு சும்மாவா இருக்காரு? உங்கள் கண்ணீரெல்லாம் கணக்கில். யார் கணக்கில் வரும்? கர்த்தர் கணக்கில். வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உங்கள் அலைச்சல்களை எல்லாம் அவர் எண்ணி இருக்கிறாரு. உங்கள் கண்ணீர் யார் கணக்கில் இருக்கு? கர்த்தருடைய கணக்கில் இருக்கு. அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட திருப்பி கேட்கணும், கர்த்தாவே என் கண்ணீரெல்லாம் உம்முடைய கணக்கில் இருக்கு, நீ பதில் செய்யணுமே. இப்போ ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அவர் கணக்கில் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த 1 லட்சத்தை திருப்பி வாங்கணும்ல, அந்த ஆள் தானே உத்தரவாதி அதுக்கு. அப்போ உங்கள் கண்ணீருக்கு உத்தரவாதி கர்த்தர். எதிரிகள் உங்களை தாக்கும் பொழுதும், உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், உங்களோடு சேர்ந்து தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், உங்களை விரோதிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கிற அத்தனை சேட்டையும் உங்கள் கண்ணீராக மாறி நிற்கும். உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய துருத்தியில் போய் சேரும். அந்த துருத்திக்கு கணக்கு கர்த்தர் தான் கொடுக்கணும். எப்படி பொறுப்பெடுக்கார் பாருங்க. நான் எங்கள் ஆண்டவரை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறேன், எங்கள் அப்பாவை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறேன். எனக்கு விரோதமாக எவனோ எழும்புறான், ரைட்டு, நான் கடந்து போராடாமல் நான் அவர் சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் என்னுடைய கண்ணீர் அவருடைய துருத்திக்கு போயிடுது. கணக்கு அவர் கொடுக்கணும். எவனோ எனக்கு செய்த தீமைக்கு அவர் ஏற்றுக்கொள்கிறார். நான் பதிலுக்கு பதில் செய்கிறேன், என் பிள்ளையே நான் உனக்கு பதிலுக்கு பதில் செய்கிறேன். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் உங்கள் கண்ணீரெல்லாம் ஒரு துருத்தியில் இருக்குது, உங்கள் அழுகையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, உங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை எடுத்த உடனே அடிச்சிட மாட்டார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இதான் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் எடுத்தோடனே அறதான், கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, உதைக்கு உத. ஆமாம், உங்களுக்கு ஒருத்தன் கையை வெட்டிட்டான்னா அவனுக்கும் கையை வெட்டி விட்டுருவார். ஆமாம், பதிலுக்கு பதில் தான்.
ஆனால் கிருபையின் காலத்தில் உங்கள் கண்ணீர் இப்போ அவர் கணக்கில் இருக்குது. அவர் பதில் செய்வார். எப்படி செய்வார்? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கிட்ட போய் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துவார். என்ன பேச்சுவார்த்தை? என் பிள்ளையே, நீனும் என் பிள்ளைதான்பா, உனக்கும் சேர்ந்து தான் நான் ரத்தம் சிந்தியிருக்கேன். நீ எதுக்கு அவனை ஏன் உன் சகோதரனாகிய இவனை இரிட்டேட் பண்ணுற? ஏன் அவன் தொழிலை கெடுக்க? ஏன் அவன் வருமானத்தை கெடுக்க? ஏன் அவன் குடும்பத்தை கெடுக்க? அமைதியாக இரு, அப்படி செய்யாத அப்படின்னு முதலாவது அட்வைஸ். கேட்கலையா? ரெண்டாவது தான் அறை. பழைய ஏற்பாட்டில் அட்வைஸுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அறை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி விலையேற பெற்ற ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டது. உங்களை அடிப்பவர்களுக்காகவும் உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் கூட ரத்தம் சிந்தி விட்டார். அப்போ எடுத்தவொன்னே ஒன்று அடிச்சிட மாட்டார், எடுத்தவொன்னே சான்ஸ் கொடுப்பார். என் பிள்ளையோட அலைச்சலை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? எண்ணி இருக்கிறேன். என் பிள்ளையோட கண்ணீரெல்லாம் என் துருத்தியில் இருக்குது, அதுக்கு கணக்கு நான் தான் கொடுக்கணும். அதனால் ப்ளீஸ் நீ கொஞ்சம் மனம் திரும்பு அப்படின்னு சொல்லுவார். யார்கிட்ட? உங்கள் எதிரிட்ட. அவன் மனம் திரும்பலையா வச்சு செய்வார். ஆமாம், இதுதான் புதிய ஏற்பாடு. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, நீங்கள் பயப்படக்கூடாது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமாம், எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட கூப்பிட அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இதுதான் எனக்கு ஆச்சரியமானதாக இருக்குது. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறாரு? மாட்டிக்கிட்டாருங்க, பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தை கழுத்தை வெட்ட போகிறாங்க. ஆமாம், தாவீதை கொல்ல போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் அசால்ட்டாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார். ஆமாம், நான் நினைக்கிறேன் ராகம் போட்டு பாடியிருப்பார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். பெலிஸ்தேனே, நீ என்ன செய்ய முடியும்? எனக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுற்றி இருக்கிற பெலிஸ்தன்லாம் என்ன நினச்சிருப்பான்? இந்த ஆளுக்கு லூசு பிடிச்சி போச்சா, நம்ம இவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், வெட்ட போகிறோம், இவனை கொல்ல போகிறோம், இந்த நேரம் நான் ஆண்டவரை புகழ்வேன், நீ என்ன செய்வேன் எனக்கு அப்படிங்க. இந்த தைரியம், இந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வேணும். சுற்றி நெருக்கப்படலாம், ஐயையோ வேற வழியே இல்லை தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அங்கே கூட நீங்கள் தப்பிக்கொள்ளுகிற போக்கையும் வழியையும் உண்டாக்குகிற கர்த்தர். 11வது வசனம் சொல்லுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இதை கற்பனை பண்ணி பாருங்க. சுற்றி அவ்வளவு முரட்டுத்தனமான பெலிஸ்தியர், கையில் வாள், அருவா, ஈட்டி, அம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே வெட்டில் வெட்டிடுவான். அவன் முன்னால சொல்கிறார், தன்னந்தனியாக காற்றுல சிலம்படிப்பான். யாருமே இல்லாத இடத்துல நானும் ரவுடி தான் தெரியுமா, நான் பெரிய ஆளாக்குமா. எய்த்தாப்புல ஆள் வந்துட்டோ கொண்டாட்டி பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிடுவான். அப்படிப்பட்ட வீராதி வீரெல்லாம் இருக்கான். ஆனால் இங்கே தாவீதை சுற்றி அவ்வளோ பெலிஸ்தன் நிற்கான் கொல்றதுக்கு ரெடியா. அவர் சொல்கிறார் அசால்ட்டா, தேவனை நம்பி இருக்கிறேன். அவர் யார் தெரியுமாடா? உன்னையும் என்னையும் உருவாக்கியவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், அவர் என் அப்பா. அவரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சொல்லிட்டு 11வது வசனத்தை வாசிங்க. 10 வாசித்துட்டேன், 11 வாசிங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். இங்க பாருங்க, நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுப்பேன். எத்தனை பேர் புரிஞ்சுங்களோ தெரியாது. ஆமாம்,
இங்க தாவீது இவ்வளவு எதிரிகள் மத்தியில் நின்று வீர வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம தமிழ்நாட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிரிகளுக்கு முன்னால் இருந்து வீர வசனம், தூக்கு கயிறு கழுத்தில் போட்டிருப்பாங்க, கழுத்தில் தூக்கு கயிறை வச்சுக்கிட்டே வீர வசனம் பேசுவார். ஆமா, அதை விட பல மடங்கு இங்க தாவீதை நிப்பாட்டி கொல்றதுக்கு எல்லாம் ரெடியா நிற்கான். அந்த நேரத்தில் அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. உண்மையிலே தாவீது நல்ல ஜெபிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷனா இருக்கான். ஆமா, நீங்களும் அதெல்லாம் கத்துக்கிறணும். இவ்வளோ நேரம் தாவீது என்ன சொன்னாரு? கர்த்தரை நம்புறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், ஃபுல் வீர வசனம் டயலாகா இருக்கு. அங்க 12வது வசனத்துல சரியான ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. தேவனே, இப்ப இவ்வளவு நேரம் மனுஷன்கிட்ட பேசுறார், பெலிஸ்தர்கிட்ட பேசுறார். போடாடே கொசு, நீலாம் எனக்கு கொசுடா அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா இங்க 12வது வசனத்துல என்ன செய்யணுங்கிறத ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறார். தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்து. இங்கதான் பாயிண்ட்டுக்கு வராரு தாவீது. உங்களுக்கும் அந்த பாயிண்ட் தான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ பிரச்சனைகள், நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்க? கர்த்தாவே, என் தொழிலில் இந்த ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டுன்னா, கர்த்தாவே என் பிள்ளை பாஸ் ஆகிட்டுன்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னா, கர்த்தாவே நான் ஒரு வீட்டை கட்டிட்டேன்னா இதை உங்களுக்கு செய்வேன். இது ஒரு பொருத்தனை. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா, சரி, பொருத்தனையை முன்பே நிறைவேற்று அப்படிங்கிறார். இங்க தாவீதுக்கு ஞாபகம் வருது, அடடே, ஆண்டவருக்கு நம்ம ஒரு பொருத்தனை பண்ணோம், அந்த பொருத்தனை என்ன செய்யல, நிறைவேற்றல. இப்ப சுத்தி எதிரிகள் நிற்காங்க வாளோட வெட்டுறதுக்கு. இந்த நேரம் ஆண்டவர்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்றார். தேவனே, நான் உமக்கு பண்ணுகிற அல்ல பண்ணின அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, நான் இன்னும் அந்த பொருத்தனை செலுத்தலை. எனக்கு இந்த உயிரை கொடும், இப்போ வேணா சுற்றி நிற்காமிப்போம், இந்த உயிரை கொடுத்துரும், ஆன் த ஸ்பாட்டு உமக்கு பொருத்தனையை செலுத்துறேன்னு உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். தேவ ஜனமே, இந்த பொருத்தனையை குறித்து பைபிளில் நிறைய இருக்கு, வாசித்துட்டே இருக்கலாம். பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் நேரம் கிடையாது. என்னாகமம் 30:2 வாசிங்க. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். பொருத்தனை பண்ணிட்டா செலுத்த சொல்றார். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தாவே நீர் செய்யும் நான் செய்கிறேன் அப்படின்னா அவர் செய்ய மாட்டார். ஏன்னா நீ என்ன ஏன்டா சந்தேகப்படுறியாடா, சந்தேகப்படுறியா, நான் செஞ்சாதான் நீ செய்வியோ. அடுத்து வாசிங்க, சங்கீதம் 76:11. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அதை செலுத்துங்கள் அப்படிங்கிறாரு. யோபு 22:27-28 வசனங்களை வாசிங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எப்போ அந்த பொருத்தனையை செலுத்தும் பொழுது, அந்த பொருத்தனையை செலுத்தும் பொழுது உன்னுடைய பாதை வெளிச்சமாகும், உன்னுடைய காரியம் நிலவரப்படும். அடுத்து நாகும் 1:15 வாசிங்க. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நீ பொருத்தனையை செலுத்து,
அப்பொழுது துஷ்டன் உன் வழியாக வருவதில்லை. அப்போ பொருத்தனை செலுத்தாத வர அந்த துஷ்டன் வந்துக்கிட்டு தான் இருப்பான். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38. இவ்வளோ நேரம் பழைய ஏற்பாடு வாசித்தோம், இப்போ புதிய ஏற்பாடு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது பொருத்தனையை குறித்து. ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த ஒரே வசனம் போதும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம்னு சொல்லுவாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்கணுமா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? அங்கே சொல்லிட்டாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அடுத்து, நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அவ்வளோதான். இங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்த அத்தனை வசனத்துக்கும் முத்தாய்ப்பான ஒரே வசனம் இதுதான். அப்போ பொருத்தனை நம்ம முன்பே செலுத்தும் பொழுது தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஏன்? உங்கள் பொருத்தனை மேலே அவரை பிரியமாக அவருக்கு? உங்கள் பொருத்தனை மேலெல்லாம் அவருக்கு பிரியம் கிடையாது. உங்கள் பொண்ணு வெள்ளி மேலே பணத்து மேலே அவருக்கு பிரியம் கிடையாது. நீங்கள் அவரை கனப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்கு. என் பிள்ளை மனசில் ஒரு காரியத்தை நினச்சிருக்கு, அதுக்கு அது நடக்கவே இல்லை. ஒரு காரியத்தை என் பிள்ளை மனசில் நினச்சிச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா அப்படின்னு மனசில் நினச்சிச்சு. மனசில் நினச்ச பிள்ளை அதுக்கான ஒரு பொருத்தனை பண்ணுது. பொருத்தனை பண்ணிட்டு இந்த காரியம் முடிகிற வரை காத்திருந்து அந்த காரியம் ஜெயமாய் முடிந்த பிறகு கர்த்தாவே இந்த பொருத்தனையை செலுத்துகிறேன் அப்படின்னா அது அவருக்கு பிரியமாக இருக்காது. காரணம், நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையில் அவரை சந்தேகப்படுகிறீர்கள் அப்படின்னு அவர் நினைப்பார். ஓ, நீ பொருத்தனை பண்ணுவ, நான் உனக்கு திருப்பி செய்யணும், நான் செஞ்சாதான் நீ செய்வியோ, என்னை நீ நம்ப மாட்டியாப்போ அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் உள்ளே வந்துடும். இங்கே ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும், நீங்கள் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுறீங்க. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ போல காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் அவரே எங்கள் கர்த்தர், அவரை தவிர வேறு தேவர்களை வணங்க மாட்டோம். இங்கே அவங்க சொல்லலை, ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றும், நாங்கள் இவ்வளோ உடனே யாரை சொல்கிறா? சக்கரவர்த்தியை பார்த்து நெபுகாத்நேச்சார், உலகத்துக்கே சக்கரவர்த்தி, அவனை பார்த்து அசால்ட்டாக சொல்கிறான். உங்களுக்கு போப்பாங்கிட்டு நான் நீ வணங்கின சிலையை வணங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா பெரியவங்க, ஒருவேளை வரலன்னு வச்சுக்கோ, அவர் எங்களை காப்பாற்றலன்னு வச்சுக்கோ, பரவாயில்ல, அதில் வேறு ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்காரு. ஆனால் நான் வணங்க மாட்டேன், நீ அக்கினியில் தூக்கி போட்டாலும் வணங்க மாட்டேன். இந்த விசுவாசத்தை தான் இன்றைக்கும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸோ இந்த விசுவாசத்தை அவர் பார்க்குறார். அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு காரியத்தை நடக்க நான் சர்ச்சுக்கு ஒரு ஃபேன் வாங்கி மாட்டுறேன்னு ஆண்டவர் சொல்லுவார், நீ ஃபேனை வாங்கி மாட்டுன்னு அதை நடத்துகிறேன்னு. அந்த சத்தம் காதில் உழாது. உங்கள் சத்தம் கர்த்தருக்கு கேட்கும், ஆனால் கர்த்தர் சத்தம் சில வேளைகளில் உங்களுக்கு கேட்காது. காரணம், உங்கள் எண்ணமெல்லாம் உங்கள் காரியத்தில் மட்டும்தான் இருக்கும். இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியத்துக்கு நடந்தால் ஒன்று செய்வேன்னு சொன்னியே, அதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு. இந்த ரகசியம் புரியாமல் தான் இழுத்துக்கிட்டே கிடக்கும். அப்புறம் அவராக பார்த்து இந்த பயலுக்கு மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேங்குது, என்னத்தையாவது. நேற்று சுஜிதா வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணேன். நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், மேசையில் உட்காந்து சாப்பிட வேண்டிய ஆள். நம்மலாம் புத்திர பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மேஜை மீது அமர்ந்து சாப்பிடக்கூடியவர்கள், மேஜையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கையை தின்னுகிற நாய்கள் அல்ல.
அப்போ அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை பெற்றிருந்தா மேஜையில் அவர் கூட பந்தி அமர வேண்டும். அதுக்கு அவரை முழுசாக நம்பணும், அவரை முழுசாக விசுவாசிக்கணும், அவரை மறுதளிக்க கூடாது. ஒரு காரியத்துக்காக நீ காத்திருக்கிறாய், அதற்காக பொருத்தனை பண்ணுகிறாய், அந்த பொருத்தனையை முன்பே செலுத்து. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? நான் இதெல்லாம் செஞ்சிருவேன், நீர் செய்யாதிருப்பீரோ? செய்வீர். எவ்வளோ அழகா அந்த காரியத்தை கர்த்தருக்கே விளக்குறாரு. ஆமாம், எனக்கு நான் ஒரு பொருத்தனை வச்சுருந்தேன், செய்யாமல் விட்டுட்டேன், இந்த பெலிஸ்தர்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், தப்பிச்சுட்டுனா நான் ஓடி போய் முதல்ல அதான் செய்ய போகிறேன். ஏன்னா நான் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யலை, இந்த மாட்டிக்கிட்டேன் நான், இந்த கொல்ல போகிறானுங்க. உயிர் போயிட்டுனா பொருத்தனை செய்ய முடியாது. அதனால் இந்த ஒரு விசை என்னை மன்னியும், நான் உடனடியாக அதை நிறைவேற்றுவேன். நீர் என்னை தப்புவியாதிருப்பீரா? அவரை பழி வாங்குறவரா நீர்? இல்லையே, என்னை தப்புவிப்பீர. என்ன நடந்துச்சு? அவ்வளோ பெலிச்சுன்னு அடித்து நொறுக்கிட்டு தாவீது போயிட்டான், குடிக்கவே முடியல அவனை. தேவஜனமே, எத்தனை பேர் சூழ்ந்திருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை சூழ்ந்திருந்தாலும், கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது ஜெயம் உங்களுக்கு தான். அதில் ஒரு மாறுதலும் கிடையாது. ஸோ கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொள்ளுங்கள், அதை செயல்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்கிற விதைகளை தினந்தோறும் விதைத்து கொண்டு வருகிறோம்ப்பா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகால ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளின் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாராவது பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாதிருந்தால் ஞாபகப்படுத்துங்க கர்த்தாவே. அவர்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. நீர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் முழுமையாய் 1% கூட குறையாமல் 100% உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க செய்யுங்க. இந்த பிள்ளைகளின் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். அவர்கள் கண்ணீரெல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ உள்ளது. அந்த கணக்கும் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அலையிலேயே சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். God bless you, God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சோதரம் சொல்லிக்கோங்க. சோத்ராம், 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 சோத்ராம். பிரைஸ் தி லார்ட்.